லூக்கா எழுதின புஸ்தகம் 24வது அதிகாரம் 45 49 வரைக்கும் நாம் வாசிக்கலாம். லூக்கா 24வது அதிகாரம் 45 49. அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாயிருந்தது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். கண்களை மூடி நாம் செபிக்கலாம். நேற்று மீண்டும் என்று மாறாத எங்கள் கண்மலையான கிறிஸ்துவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதோ ஆண்டவரே, இந்த நல்ல வேளையிலும் கூட மற்றும் ஒரு விவசாயி கூட உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வாசிக்கப்பட்டதான வேத பகுதியோடு கூட கர்த்தாவே, நீர் உம்முடைய ஆசீர்வாதத்தை நீர் கூட்டி வழங்கும்படிக்காக செபிக்கிறேன். கர்த்தாவே ஆண்டவரே, இதிலிருந்து உம்முடைய பாவ மன்னிப்பும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் என்று சொல்லி அப்பா, நாங்கள் உம்முடைய வார்த்தையை அப்பா நாங்கள் தியானிக்கிற பொழுது அடியனை மறைத்துக் கொள்ளும்படிக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய சிலுவைக்குள்ளே மறைத்துக் கொள்ளுங்க தகப்பனே. அந்த சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்ட தேவன், இன்றைக்கும் நீர் ஜீவிக்கிறீர். என்னுடைய சுய வார்த்தைகளை ஒன்றும் வெளிப்படாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் என்னை அடியனை நீர் பலப்படுத்தும்படிக்காக ஜெபிக்கிறோம். கேட்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த செய்தி ஆண்டவரே இவர்களுக்குள்ள ஒரு மனம் திரும்புதலை கர்த்தாவை கொண்டு வரட்டும் ஆண்டவரே. தகப்பனே, நீர் அப்படியே உதவி செய்யுங்க. இது செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். நீரே பெரியவராக இருந்த ஆண்டு கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் செய்கிற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. தயவுசெய்து அனைவரும் உட்காரலாம். அல்லேலூயா. மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும். அல்லேலூயா. மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும். அல்லேலூயா. இந்த வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதியில் பார்த்தோம் அப்படின்னாக்கா, இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆவது நாள் உயிர் தெழுந்ததுக்கு பிற்பாடு சீசர்களுக்கு என்ன பண்றாங்க? தரிசனமாகிறாருங்க. அல்லேலூயா. அப்ப அல்லேலூயா, அவங்க இருந்த இடத்துக்கு போயிட்டு சொல்றாரு பாருங்க, இயேசு அவங்க நின்று உங்களுக்கு சமாதானம். அல்லேலூயா. ஒருத்தவங்க அப்படியே பயப்படுறாங்க இது சொன்னோன்னு. ஒரு ஆவியை காண்கிறதா அவங்க நினைக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஏன் கலங்குறீங்க? உங்களில் சந்தேகம் எழும்புகிறது என்ன? அல்லேலூயா. நான் தான் அப்படின்ட்டு அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்க. நீங்க காண்கிறபடி எனக்கு மாமிசமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கிறாத இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு கூட எழும்பி உங்களுக்கு தரிசனமாகிறப்ப என்ன பண்ண, ஒரு ஆவியை பார்க்கிறது போல பார்க்கிறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஏன் நீங்க பயப்படுறீங்க? ஏன் கலங்குறீங்க? நீங்க வந்து என்ன தொட்டு பாருங்க, என் கைகளை கால்களை தொட்டு பாருங்க. ஒரு ஆவிக்கு இப்படி எல்லாம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் காமிக்கிறாருங்க. அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆனாலும் சந்தோஷத்தினால அவங்க இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க. சந்தோஷம், ஆனா ஆண்டவர் இன்னும் விசுவாசிக்கல. அப்ப புசிக்கிறதுக்கு ஏதாவது இருக்குதா அப்படின்ட்டு ஆண்டவர் கேட்கிறாரு. அப்ப பொரித்த மீன் கண்டத்தையும் தேன் கூட்டு துணிக்கையும் என்ன பண்றாங்க? இயேசு கிறிஸ்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இது மரித்ததுக்கு அப்புறம், மரித்து உயிரோடு கூட எழும்பினதுக்கு அப்புறம் சீசர்களுக்கு தரிசனம் கொடுக்கறப்ப. ஹல்லேலூயா. புரியுதுங்களா? அப்ப வாங்கி என்ன பண்றாங்க? ஆண்டவர் புசிக்கிறாருங்க. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் சொல்றாரு, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகங்களும், மோசே பழைய ஏற்பாட்டு கால தீர்க்கதரிசிகள் எல்லாரும் இயேசுவை குறித்து தான் பேசினாங்க. மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்த போது உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கிறப்ப சொல்லிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து, இந்த விஷயங்கள் நடந்ததுக்கு அப்புறம் தான் சொல்றாரு. அல்லேலூயா. லூக்கா 24:49 வசனத்தை நாம் வாசிக்கலாம்.
லூக்கா 24:45 வசனம். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி. பாருங்க, அப்ப இந்த விஷயமெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் என்ன பண்ணாருங்க? அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து என்ன பண்ணாருங்க? இந்த இடத்துல ஆண்டவர் இந்த வேதத்தில் இருக்கிற இந்த வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படிக்கு என்ன பண்ணார் ஆண்டவர்? அவங்களுடைய மனக்கண்களை, மனதை திறக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கும் இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உங்களுடைய மனதை திறக்கவில்லை என்றால் உங்களுக்கு என்னதான் பிரசங்கம் பண்ணாலும் என்ன பண்ணாது? உங்களுக்கு மண்டையிலே ஏறாது. அந்த நிக்கதேமு கிட்ட சொன்னார்ல, பிதாவை எங்களுக்கு காண்பியும் அப்படின்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. புரியுதுங்களா? அல்லேலூயா. அப்ப பாருங்க, வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறக்கிறார். அல்லேலூயா. நீங்க அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 13 இருந்து 15 வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, வேதத்துல லீதியாள் அப்படிங்கிற ஒரு சகோதரி இருக்கிறாங்க, ஒரு ஸ்திரீ. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்றாரு? அந்த ஸ்திரீனுடைய இருதயத்தை திறக்கிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 13 இருந்து 15 வரைக்கும் நாம் வாசிக்கலாம். ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் பாருங்க, ஆற்றின் அருகே என்ன பண்றாங்க? இவங்க வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற ஒரு இடத்துல உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்து என்ன பண்றாங்க? அந்த இடத்துல கூடி வந்திருக்கிற ஸ்திரீகளுக்கு என்ன பண்றாங்க? அந்த இடத்துல உபதேசம் பண்றாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நாம இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். அவங்க அன்னைக்கு என்ன பண்ணாங்க? ஆற்றின் அருகில கூடி வந்திருந்தாங்க. அல்லேலூயா. இன்றைக்கு நாம என்ன பண்றோங்க? சபையில கூடி வந்திருக்கிறோம். அப்ப அன்றைக்கு பவுல் என்ன பண்ணாருங்க? அந்த ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்துல எல்லாரும் உட்கார்ந்து அங்க கூடி வந்திருக்கிற ஸ்திரீகளுக்கு உபதேசம் பண்ணாங்க. இன்றைக்கு அல்லேலூயா நாம் என்ன பண்றோம்? சபைக்கு வருகிற இந்த மக்களுக்கு என்ன பண்றோம்? ஆண்டவரை குறித்து உபதேசம் பண்ணுகிறோம். அல்லேலூயா. அப்ப நல்லா கேளுங்க, அந்த ஆற்றின் அருகே அவங்க உபதேசம் பண்ணினப்ப என்ன ஆகுதுன்னு பாருங்க. அப்பொழுது தியத்தீரா ஊராலும் ரத்தாம்பர விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவர்களுமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு பாருங்க, தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ என்ன பண்ணிட்டு இருக்காங்க? கொண்டிருந்தாள். அந்த இடத்துல தேவனை வணங்குற பாருங்க, தியத்தீரா ஊரால் ரத்தாம்பரம் விற்கிறவள், அது மாத்திரமில்லாமல் தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியாள் அப்படிங்கிற ஒரு ஸ்திரீ உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு நீங்க எப்படி இந்த இடத்துல உட்கார்ந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களோ அதே போல அந்த லீதியாளுங்கிற ஸ்திரியும் என்ன பண்றாங்க? கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். என்ன ஆயிடுச்சு? அந்த பவுல் பிரசங்கம் பண்ணின, பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் என்ன பண்ணாரு? கர்த்தர் என்ன பண்ணாரு? மன்னிக்கணும், அவர் பாருங்க அவளுடைய இருதயத்தை ஆண்டவர் என்ன பண்ணாரு? திறந்தறினார். ஒரு பவுல் அந்த இடத்துல பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு. பவுல் சொல்லிய அந்த காரியங்களை, இந்த பிரசங்கத்தை என்ன பண்ணணும்? கவனிக்கும்படிக்கு கர்த்தர் தான் என்ன பண்ணாருங்க? அவங்களுடைய இருதயத்தை திறக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு அதே போல இந்த அருமையான இந்த காலை வேளையிலே புரியுதுங்களா? என்ன பண்ணும்? ஆண்டவர் தான் உங்களுடைய இருதயத்தை திறக்கணும். அல்லேலூயா. புரியுதுங்களா? அப்ப பாருங்க, லூக்கா 24:45 வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்தார். அங்க என்ன பண்ணாருங்க? இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு கூட எழுந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாருங்க? அவங்களுடைய இந்த சீசர்களுடைய என்ன பண்ண அந்த மனதை திறந்தார். அல்லேலூயா. இங்க பவுல் மூலமாய் பிரசங்கிக்கப்படுகிற பொழுது லீதியாளுடைய மனதை, இருதயத்தை திறக்கிறார் ஆண்டவர். இன்றைக்கு அதே போல இன்னைக்கு உங்களுடைய இருதயத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணணும்? திறக்கணும். அப்பதான் வசனம் உள்ள போகும். அல்லேலூயா. விளங்குதுங்களா உங்களுக்கு? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 46வது வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 24:46.
எழுதியிருக்கிறபடி ஆ. கிறிஸ்து பாடுபடவும் மூன்றாம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதா இருந்தது. இப்ப வேதம் ஏற்கனவே சொல்லியாச்சு, இப்படி இயேசு கிறிஸ்து பாடுபடுவார் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் மூன்றாம் நாளில் மரித்தோரில் இருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதா இருந்தது. அவர் பாடுபடணும், அவர் மரித்து என்ன பண்ற மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரியுதுங்களா? இந்த காரியத்தை அவர் செய்தாரா? ஏசாயா 53வது அதிகாரம் 3வது வசனத்துல பார்த்தோம் அப்படின்னாக்கா, அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும். இயேசு கிறிஸ்துவையே மனுஷங்க புறக்கணிச்சாங்க அப்படின்னாக்கா, இன்னைக்கு உங்களை என்னையும் புறக்கணிக்க மாட்டாங்களா? அல்லேலூயா. பாருங்க, அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவராய் இருந்தார், துக்கம் நிறைந்தவராய் இருந்தார், பாடு அனுபவித்துகிறோமாய் இருந்தார். என்ன பண்ணாங்க? இல்ல சொன்ன எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் பாடுபட்டாரா? அல்லேலூயா. இங்க கவனிக்கிறீங்களா? கேட்கறதுக்கு இங்க பதில் சொல்லுங்க, இங்க கவனிங்க. புரியுதுங்களா? அல்லேலூயா. அப்ப என்ன பண்ண? பாடுபடவும், அதே போல பாட அனுபவித்தாரா? அல்லேலூயா. பாருங்க, பாட அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவர் எண்ணாமற் போனோம். அல்லேலூயா. அப்ப பாருங்க, நம்மளுக்காக பாடுபட்ட அந்த தேவனாலதான் நம்மளுக்கு என்ன பண்ணுது? ரட்சிப்பு. அவரால் என்று வேறொரு ரட்சிப்பு இல்லை. அப்போஸ்தலர் 4:12 நாம் வாசிக்கலாம். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்க ரட்சிக்கப்படணும் அப்படின்னாக்கா அவர்னாலதான் முடியும். அல்லேலூயா. புரியுதுங்களா? அவராலே அன்றி வேறொருவராலும் அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. யார் நம்மளுக்காக ரத்தத்தை சிந்தினது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அப்ப அவர்னாலதான் நம்மளுக்கு ரட்சிப்பு. இன்னைக்கு நீங்க ரட்சிக்கப்படணும் அப்படின்னாக்கா அது அவர்னால மாத்திரம்தான் முடியும், ரட்சிக்க முடியும். நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் பாருங்க, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும், வானத்துக்கு கீழெங்கியும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் நீங்க ரட்சிக்கப்படணும் அப்படின்னாக்கா என்ன பண்ணும்? அவருடைய நாமத்துலதான் உங்களுக்கு ரட்சிப்பு வரும். நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறது. பாருங்க, அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. வேற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தவிர வேற எந்த ஒரு நாமத்தினால ரட்சிப்பு இல்லை. அல்லேலூயா. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப நம்ம ரட்சிக்கப்படணும்னாக்கா எங்க வரணும்? யாருகிட்ட வரணும்? இயேசு கிறிஸ்து கிட்ட வரணும். நீங்க இயேசு கிறிஸ்து கிட்ட வந்தாதான் உங்களுக்கு ரட்சிப்பு. அல்லேலூயா. அதோடு கூட அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் 17வது அதிகாரம் 2 4 வசனங்களை நாம் வாசிக்கலாம். பவுல் தன் வழக்கத்தின்படியே அவர்களிடத்தில் போய் 3 ஓய்வு நாட்களில் வேத வாக்கியங்களின் நியாயங்களை எடுத்து அவர்களுடைய சம்பாஷித்து. இப்ப என்ன பண்ணாருங்க? பவுல் செய்த அதே காரியத்தை தான் நம்மளும் இங்க செய்யறோம். விளங்குதா உங்களுக்கு? பவுல் என்ன பண்ணார்? தன் வழக்கத்தின்படியே அவர்களிடத்தில் போய் 3 ஓய்வு நாட்களில் வேத வாக்கியங்களின் நியாயங்களை, வேத வாக்கியத்தில் இருக்கிற நியாயங்களை எடுத்து அவர்களுடனே சம்பாஷித்து அவங்களோட கூட பேசிட்டு சம்பாஷிக்கிறார். யாரு? பவுல். அதுக்கப்புறம் என்ன பாருங்க, கிறிஸ்து பாடுபடவும், பாருங்க, கிறிஸ்து பாடுபடவும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதென்றும் நான் உங்களுக்கு அறிவிக்கிற இந்த இயேசுவே. பாருங்க, நான் உங்களுக்கு அறிவிக்கிற இந்த இயேசுவே. பாருங்க, பவுல் சொல்றார், நான் உங்களுக்கு சொல்ற இந்த இயேசுதான். அவர் பவுல் என்ன பண்ணார்? ஒரு காலத்துல யெகோவா தேவனுக்கு பக்தி வைராக்கியமா இருந்த அந்த பவுல். அல்லேலூயா. புரியுதுங்களா? தமஸ்குவுக்கு போகிற வழியில அந்த பவுலை தேவன் என்ன பண்ணார்? தொடுறார். ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்னு சொல்லி சொல்றார். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல பாருங்க, அந்த பவுல் சொல்றார் பாருங்க, கிறிஸ்து பாடுபடவும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதென்றும். பாருங்க, கிறிஸ்து பாடுபடணும், மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டும். நான் உங்களுக்கு அறிவிக்கிற இந்த இயேசுவே.
புரியுதுங்களா? நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற இந்த இயேசு தான் கிறிஸ்து என்றும் காண்பித்து திருஷ்டாந்தப்படுத்தினான். அல்லேலூயா. நாம இங்க பிரசங்கம் பண்ற அந்த இயேசு தான் கிறிஸ்து, அதுதான் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. புரியுதுங்களா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாது. என்ன திருஷ்டாந்தப்படுத்தினான்? அவர்களில் சிலரும் பக்தியுள்ள கிரேக்கரில் திரளான ஜனங்களும் கனம் பொருந்திய ஸ்திரீகளில் அநேகரும் விசுவாசித்து பவுலையும் சீலாவையும் சேர்த்து. என்ன ஆயிடுச்சு? இந்த பிரசங்கத்தை கேட்டு பாருங்க. அவங்கள கொஞ்சம் பேரு பக்தியுள்ள கிரேக்கரில் திரளான ஜனங்களும், பாருங்க அவருடைய வார்த்தையை கேட்டு. இன்னைக்கு நாம என்ன பண்றோம்? பிரசங்கத்தை கேட்டு மார்க் போட்டு போறது கிடையாது. இன்னைக்கு பிரசங்கம் நல்லா இருந்துச்சு, அந்த பிரசங்கம் உங்களை வாழ்க்கையில என்ன பண்ணுச்சு? அந்த பிரசங்கத்தை ஏற்றுக்கிட்டுமா? அந்த பிரசங்கத்தின்படி நம்ம ஜீவிக்கிறோமா? அல்லேலூயா. புரியுதுங்களா? மார்க் எல்லாம் போடவே தேவையில்லை. அல்லேலூயா. விளங்குதுங்களா? அல்லேலூயா. அப்ப பாருங்க, கிரேக்கரில் திரளான ஜனங்களும் கனம் பொருந்திய ஸ்திரீகளில் அநேகரும் விசுவாசித்து என்ன பண்ண? ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்தார்கள். அல்லேலூயா. புரியுதுங்களா? இன்னைக்கு நாம என்ன பண்ணணும்? விசுவாசிக்க வேண்டும். அப்ப என்ன ஆயிடுச்சு? பவுலையும் சீலாவையும் சேர்த்து கொண்டார்கள். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்ண? கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க வேண்டியதா இருந்துச்சு. அதே போல நடந்துச்சு. அல்லேலூயா. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்கலாம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3-4. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே, பாருங்க பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து, இன்றைக்கு நாம் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற இந்த இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய, பாருங்க அழியாத இருக்கிற, பாருங்க அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை எப்படி? இதெல்லாம் ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். பாத்தீங்களா? என்ன பண்ணார்? நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். அல்லேலூயா. இப்ப இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அதுதான் இங்க லூக்கா 24:46 பார்க்கிறோம். எழுதி இருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதா இருந்தது. எழும்பினாருங்களா? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? ஒரு இடத்துல இருதயத்தை திறக்கிறாரு. அதுக்கப்புறம் மரித்தோரிலிருந்து உயிரோடு கூட என்ன பண்ணாருங்க? எழும்புறாருங்க. அல்லேலூயா. அதே லூக்கா 24:47 பார்த்தோம்னாக்கா, அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும். அல்லேலூயா. எப்படிங்க? இன்னைக்கு நாம மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்போம். அது படிங்க. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தார். பாருங்க எங்க இருந்து இந்த மனம் திரும்புதலும் இந்த பாவ மன்னிப்பும் எங்க இருந்து? எருசலேம் தொடங்கி, எருசலேம்ல இருந்து சகல தேசத்தாருக்கும். பாருங்க எருசலேமில் இருந்து பூமியில் இருக்கிற சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது. அல்லேலூயா. யார் நாமத்தினால? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. புரியுதுங்களா? எது பிரசங்கிக்கப்பட வேண்டியது? மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்பு. உங்களுக்கு மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்பு வேணும்னாக்கா அது இயேசு கிறிஸ்து கிட்ட வந்தாதான் முடியும். இயேசு கிறிஸ்து நாமத்துல வந்தாதான் முடியும். விளங்குதா உங்களுக்கு? மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி, எருசலேமில் இருந்து சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. அல்லேலூயா. அப்ப அத பிரசங்கம் பண்ணாங்களா? அல்லேலூயா. அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 30-31 வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆண்டவர் சொல்லிட்டு போயிட்டாரு, மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்பு என்ன எருசலேம் தொடங்கி எல்லா தேசத்தாருக்கும் என்ன பண்ண அவருடைய நாமத்தினால பிரசங்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்ப இந்த சுவிசேஷத்தை ஆண்டவர் என்ன பண்ணாருங்க? சீசர்கள்ட்ட கொடுக்கிறாருங்க. அப்ப இந்த சீசர்கள் என்ன பண்ணாங்க பாருங்களேன்.
அப்போஸ்தலர் 5:30-31 வாசிக்கலாம். நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த பாருங்க என்ன இயேசுவை பண்ணாங்க அந்த ஜனங்கள் தான். ஆண்டவர் என்ன பண்ண, நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் என்ன சொல்றாரு, இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும். பாத்தீங்களா, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள், இந்த யூத ஜனங்கள் தான் இயேசு கிறிஸ்துவ மரத்துல தூக்கி என்ன பண்ண, கொலை செஞ்சாங்க. அப்ப பாருங்க, நீங்க தூக்கி மரத்துல தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்மளுடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவம் மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார். என்ன பண்ணார், பிதாவாகிய தேவன் என குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை என்ன பண்றாருங்க, உயர்த்தினார். அல்லேலூயா. அதிபதியாகவும் இரட்சகராகவும் அவருடைய வல்லமையினாலே அவருடைய வலது கரத்தினாலே உயர்த்தினார். எதுக்கு, இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் கொண்டு வருகிறதற்கு. அப்ப இந்த மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 38-46 வரைக்கும் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஆதலால் சகோதரரே, இவர் மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்படுகிறது என்றும். யார் மூலியமாக? இயேசு கிறிஸ்துவின் மூலியமாக தான் பாவ மன்னிப்பு. புரியுதா உங்களுக்கு? ஆதலால் சகோதரரே, இவர் மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்படுகிறது என்றும், மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளில் நின்று விடுதலையாக்கி நீதிமான்களாக்கப்படக்கூடாது இருந்ததோ, விசுவாசிக்கிற எவனும் அவைகளில் நின்று இவராலே விடுதலையாக்கி நீதிமானாக்கப்படுகிறான் என்று உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுது. அல்லேலூயா. புரியுதுங்களா? அப்ப இவர் மூலமா தான் உங்களுக்கு என்ன இருக்கும், பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கும். அல்லேலூயா. புரியுதுங்களா? அப்ப இப்ப என்ன ஆயிடுச்சுனாக்கா, அதுல அப்படியே நம்ம பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னாக்கா, அன்றியும் தீர்க்கதரிசிகளின் புஸ்தகத்திலே சொல்றார், அசட்டைக்காரரே பாருங்கள், பிரமித்து அழிந்து போங்கள், உங்கள் நாட்களில் ஒரு கிரியை நடப்பிப்பேன், ஒருவன் அதை உங்களுக்கு விவரித்து சொன்னாலும் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லி இருக்கிறபடி. புரியுதுங்களா? எவ்வளவுதான் எடுத்து சொல்லுங்க, விசுவாசிக்க மாட்டோம், நாங்க இப்படிதான் இருப்போம். இருந்துட்டு போ. யாருக்கு பிரச்சனை? யாருக்கும் பிரச்சனை கிடையாது. புரியுதுங்களா? வேதம் சொல்லுகிறது பாருங்க, பிரமித்து அழிந்து போங்கள், உங்கள் நாட்களில் ஒரு கிரியை நான் நடப்பிப்பேன். அல்லேலூயா. ஒருவன் அதை உங்களுக்கு விவரித்து சொன்னாலும் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று எழுதி, விவரித்து சொன்னாலும் நீங்க விசுவாசிக்க மாட்டீங்க அப்படின்னு எழுதியிருக்கிறபடி உங்களுக்கு நேரிடாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். ஒருத்தங்க எடுத்து சொல்றப்ப நாங்க விசுவாசிக்க மாட்டோம் அப்படின்றது உங்களுக்கு நடக்காதபடிக்கு நீங்க எச்சரிக்கையா இருங்கள். அல்லேலூயா. புரியுதுங்களா? நான் சொல்ல வேதம் சொல்லுகிறது, அவர்கள் யூதருடைய ஜெப ஆலயங்களிலிருந்து புறப்படுகையில் அடுத்த ஓய்வு நாளிலே இந்த வசனங்களை தங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று புறஜாதியார் வேண்டிக் கொண்டார்கள். என்ன புறஜாதியார் வேண்டிக் கொள்றாங்க? அல்லேலூயா. புரியுதுங்களா? அப்ப அதுக்கப்புறம் என்ன, ஜெப ஆலயத்தில் கூடின சபை கலைந்து போன பின்பு, அதெல்லாம் கலைஞ்சு போனதுக்கு அப்புறம் யூதரிலும் யூத மார்க்கத்தமைந்த பக்தியுள்ளவர்களிலும் அநேகர் பவுலையும் பர்னபாவையும் பின்பற்றினார்கள். இந்த வசனத்தெல்லாம் கேட்டான பின்பற்றினாங்க. ஆனா இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? அல்லேலூயா. அவர்களுடனே இவர்கள் பேசி தேவனுடைய கிருபையினாலே நிலை கொண்டிருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொன்னாங்க. பேசி என்ன பண்ண, தேவனுடைய கிருபையினாலே நீங்க நிலைச்சிருங்கன்னு சொல்லி புத்தி சொல்றாங்க. அல்லேலூயா. அடுத்த ஓய்வு நாளிலே கொஞ்சம் குறைய பட்டணத்தார் அனைவரும் தேவ வசனத்தை கேட்கும்படி அடுத்து என்ன ஆகுதுங்க, எல்லாரும் கூடி வர்றாங்க. அல்லேலூயா. புரியுதுங்களா? பாருங்க, யூதர்கள் ஜனக்கூட்டங்களை கண்டபோது, எல்லா கூட்டமா இருந்தப்போ யூதர்கள் என்ன பண்ணாங்க, ஜனக்கூட்டங்களை கண்ட பொழுது பொறாமையினால் நிறைந்து, புரியுதுங்களா, இந்த பொறாமையினால நிறைந்து
பவுலினால் சொல்லப்பட்டவைகளுக்கு எதிரடையாய் பேசி விரோதித்து தூஷித்தார்கள். அல்லேலூயா. பவுல் என்ன பண்ணாருங்க? சத்தியத்தை சத்தியமாய் பிரசங்கம் பண்றாருங்க. அப்ப என்ன ஆயிருச்சு? பொறாமையினால என்ன பண்ணாங்க? பவுலினால் சொல்லப்பட்டவைகளுக்கு எதிரடையாய் பேசி விரோதித்து தூஷித்தார்கள். அன்றைக்கு அந்த காரியத்தை செய்தாங்கன்னா இன்னைக்கு அதே காரியம் இருக்கும். அல்லேலூயா. விளங்குதா உங்களுக்கு? அப்ப பாருங்க, அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, அதுக்கப்புறம் பவுலும் பர்னபாவும் தைரியமா அவர்கள் சொன்ன, முதலாவது உங்களுக்கே தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதா இருந்தது. அப்ப இவங்களுக்கே ஃபர்ஸ்ட் சொல்லணும். அல்லேலூயா. புரியுதுங்களா? இவங்களுக்கே தெரியாது. அதான் பவுல் சொல்றார் பாரு, முதலாவது உங்களுக்கே தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதா இருந்தது. நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்ளுகிறபடியினால் என்னவாயிடுச்சு? போயிட்டு எவ்வளவுதான் சொல்றாங்க, சொல்லி சொல்லி சொன்னாலும் கேட்கறது இல்ல. அல்லேலூயா. நீங்களே என்ன பண்ணிட்டீங்க? அதை தள்ளிட்டீங்க. தள்ளிட்டு என்ன பண்றீங்க? உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்ளுகிறபடினால், நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளுகிறதுக்கு அபாத்திரராக நீங்களே உங்களை தீர்த்துக்கிட்டீங்க. அதனால இப்ப நான் என்ன பண்றேன்? இதோ நாங்கள் புறஜாதிகளிடத்திற்கு போகிறோம். அப்ப இந்த சுவிசேஷம் என்ன பண்றோம்? அன்றைய மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தா இருக்கும். எருசலேம்ல இருந்து என்ன ஆயிடுச்சுங்க? புறஜாதிகள் இடத்துல வருகிறது. அப்ப சகல தேசத்தா இருக்கும். இந்த மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் அவருடைய நாமத்தினால பிரசங்கிக்கப்பட வேண்டியது. அல்லேலூயா. புரியுதுங்களா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 1 யோவான் 2வது அதிகாரம் 12-25 வசனங்களை நாம் வாசிக்கலாம். 1 யோவான் 2:12. பிள்ளைகளே, அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். என்ன சொல்றாரு இந்த இடத்துல யோவான்? பிள்ளைகளே, அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். இந்த வேத வசனத்தை யாருக்கு எழுதுறாங்க? அவருடைய நாமத்தினால பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைங்களுக்காக அங்க யோவான் எழுதுறாருங்க. புரியுதுங்களா? அப்ப யாருடைய நாமத்துல பாவம் மன்னிக்கப்பட வேண்டும்? அவருடைய நாமத்துல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல தான் ஒரு பாவ மன்னிப்பு, மனம் திரும்புதல் இருக்குது. மனம் திரும்புதல் பாவ மன்னிப்பு இருக்குது. அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுனால உங்களுக்கு எழுதுகிறேன். அல்லேலூயா. புரியுதுங்களா? இன்னும் அநேக காரியங்கள் பாருங்க. அதுலயே 21, 22 நம்ம பார்த்தோம்னாக்க பாருங்க, நீங்க சத்தியத்தை நீங்கள் அறியாததினால் அல்ல. அத வாசிங்க. அதே 21. சத்தியத்தை நீங்கள் அறியாததினால் பாருங்க, உங்களுக்கு சத்தியத்தை நீங்கள் அறியாததினால் அல்ல. உங்களுக்கு சத்தியத்தை நீங்க அறியாததினால் அல்ல. நீங்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறதினாலும், நீங்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறதினாலும் சத்தியத்தினால் ஒரு பொய் உண்டாயிராது என்பதை பாருங்க. உங்களுக்கு சத்தியம் தெரியுது, சத்தியத்தினால ஒரு பொய்யும் இருக்காது, பொய்யும் உண்டாயிராது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறதுனாலும். பாத்தீங்களா? இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்கனால உங்களுக்கு எழுதுகிறேன். கவனிங்க, இப்ப கவனிங்க. இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேறே யார் பொய்யன்? பாருங்க, நம்மளுக்காக ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு கொண்ட இந்த இயேசு கிறிஸ்துவை, இந்த இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேற யார் பொய்யன்? பரிசுத்த ஆவி இல்லைன்னு சொல்லி சொல்றது அவன் தான் பொய்யன். அல்லேலூயா. இந்த கிறிஸ்து தான் என்ன பண்ணார்? பரிசுத்த ஆவியாக, இந்த இயேசு தான் என்ன பண்ணார்? பரிசுத்த ஆவியாக இருக்கிறார். அல்லேலூயா. புரியுதுங்களா? அப்ப நீங்க பரிசுத்த ஆவி இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னா நீ பொய்யன். அல்லேலூயா. இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவனே அல்லாமல் வேற யார் பொய்யன்? பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. பிதாவையும் குமாரனை மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. நீ பிதாவையும் குமாரனையும் மறுதலிச்சினாவே நீ அந்தி கிறிஸ்து. அல்லேலூயா. அந்தி கிறிஸ்துனா யார் தெரியுமா? அல்லேலூயா. அப்ப அவருடைய நாமத்தை நீ மறுதலிச்சுனா நீ அந்தி கிறிஸ்து. அல்லேலூயா. புரியுதுங்களா? அதான் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினால. அப்ப அவருடைய நாமத்தினால பிரசங்கிக்கப்பட வேண்டும். நீ அப்ப அவருடைய நாமத்தை நீ மறுதலிச்சுனா, பிதாவையும் குமாரனையும் மறுதலிச்சு அப்படின்னாக்கா நீ அந்தி கிறிஸ்து. அல்லேலூயா. புரியுதுங்களா?
குமாரனை மறுதலிக்கிறவன் பிதாவை நீ உடையவன் குமாரனை அல்ல. மறுதலிச்ச இயேசு கிறிஸ்துவை நீ மறுதலிச்ச அப்படின்னாக்கா பிதாவை உடையவன் அல்ல. உங்ககிட்ட பிதா கிடையாது. குமாரனை அறிக்கையிடுகிறவன் பிதாவையும் உடையவன். குமாரனை நீ அறிக்கையிட்டனாக்கா பிதாவை உடையவனா இருக்கிறேன். அல்லேலூயா. ஏன்னா அவர் சொல்ல நானே என் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். அல்லேலூயா. நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். நானே அவர் என்று விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். அந்த பிதா தான் யாரு? இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு பரிசுத்த ஆவியா இருக்கிறவரோ அவர்தான். அல்லேலூயா. அப்ப நீ அவரை மறுதலிச்ச அப்படின்னாக்கா அந்தி கிறிஸ்து அப்படின்னு சொல்றாரு இந்த இடத்துல யோவான். புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. குமாரனை மறுதலிக்கிறவன் பிதாவை உடையவன் அல்ல. குமாரனை அடிக்கீடுகிறவன் பிதாவை உடையவனாய் இருக்கிறான். ஆகையால் ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருக்க கடவது. ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் குமாரனிலும் பிதாவிலும் நிலைத்திருப்பீர்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. இந்த காரியங்களுக்கு சீசர்கள் சாட்சிகளாய் இருக்கிறார்கள். லூக்கா 24:48 பார்த்தோம் அப்படின்னாக்கா நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். அப்ப இதுக்கு முன்னாடி நம்ம பிரசங்கிக்கப்பட்ட இந்த காரியங்கள் எல்லாவற்றுக்கும் யார் சாட்சிகளாய் இருக்கிறாங்க? சீசர்கள். அல்லேலூயா. ஒரு கோர்ட்டுக்கு நம்ம போனோம் அப்படின்னாக்கா சாட்சி கேட்பாங்க. அல்லேலூயா. புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு கொலை வழக்கு திருடிட்டான் அப்படின்னா யார் சாட்சி? 3 சாட்சி விசாரிப்பாங்க. அப்ப இந்த பிரசங்கிக்கப்பட்ட இந்த காரியங்களுக்கு யார் சாட்சிகளா இருக்கிறாங்க? சீசர்கள். அல்லேலூயா. யோவான் 15:18-27 வரைக்கும் நம்ம அதை பார்க்கலாம். அல்லேலூயா. பாருங்க. அவர்கள் என்னை அனுப்பினவரை அறியாதபடியினால் என் நாமத்தின் நிமித்தமே இவைகளெல்லாம் உங்களுக்கு சொன்னேன். நான் வந்து அவர்களிடத்தில் பேசாதிருந்தேனானால் அவர்களுக்கு பாவம் இராது. இப்பொழுதோ தங்கள் பாவத்தை குறித்து போக்கு சொல்ல அவர்களுக்கு இடமில்லை. என்னை பகைக்கிறவன் என் பிதாவையும் பகைக்கிறான். அல்லேலூயா. புரியுதுங்களா? அப்ப அதுக்கப்புறம் சொல்றாரு, வேறொருவரும் செய்யாத கிரியைகளை நான் அவர்களுக்குள்ளே செய்யாதிருந்தேனானால் அவர்களுக்கு பாவம் இராது. இப்பொழுது அவர்கள் என்னையும் என் பிதாவையும் கண்டும் பகைத்தும் இருக்கிறார்கள். என்ன ஆயிடுச்சு? அந்த காலத்தில் இருந்த அல்லேலூயா அந்த ஜனங்கள் என்ன பண்றாங்க? அப்பயே பகைக்கிறாங்க. பாருங்க, இயேசு கிறிஸ்து சொல்றாரு பாருங்க, அவர்கள் என்னையோ என் பிதாவையும் கண்டும், பாருங்க, அவரையும் பிதாவையும் பார்த்தே என்ன பண்ணிருக்காங்க? பகைத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. முகாந்தரம் இல்லாமல் என்னை பகைத்தார்கள் என்று அவர்களுடைய வேதத்தில் எழுதியிருக்கிற வாக்கியம் நிறைவேறும்படி இப்படி ஆயிற்று. காரணமே இல்லாம பகைக்கிறது. பிதாவின் இடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவின் இடத்தில் இருந்து புறப்படுகிறவருமாகிய அல்லேலூயா அல்லேலூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, பிதாவிலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவிலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் சாட்சி கொடுத்துட்டு இருக்கிறார். அல்லேலூயா. புரியுதுங்களா? பாருங்க, நீங்களும் ஆதி முதல் என்னுடனே கூட இருந்தபடியால் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். இயேசு கிறிஸ்து நீங்க என்ன ஆதி முதல் இருந்த நீங்க என் கூட இருந்ததுனால எனக்கு நீங்கள் சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். அத பாருங்க, இந்த இடத்துலயும் பாருங்க சொல்றாரு பாருங்க. இது எங்க சொல்றாரு? யோவான்ல சொல்றாருங்க. அல்லேலூயா. புரியுதுங்களா? அப்ப இந்த சீசர்கள் என்ன பண்ணாங்க? இதற்கு அவங்க சாட்சிகளாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 1:8 பார்த்தோம் அப்படிங்க, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அல்லேலூயா. புரியுதா?
பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வருகிற போதுதான் நீங்க என்ன பண்ணுங்க, பலனடைந்து. பரிசுத்த ஆவி இல்லைன்னா பலன் இல்லை, பரிசுத்த ஆவி இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. ஒருத்தவங்க பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளல அப்படின்னாக்கா அவங்க ஒரு மிருகத்தை காட்டுல கீழ்த்தரமானவங்க, மிருகத்தை காட்டுல கேவலமானவங்க. பரிசுத்த ஆவியை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்ப பாருங்க, பரிசுத்த ஆவி, அந்த பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வருகும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அப்ப நீங்க பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுகிற பொழுது எல்லா இடங்களும் நீங்க சாட்சியா இருக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர் 2:32-33 வரைக்கும் பார்த்தோம்னாக்கா, இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்களும் சாட்சிகளாய் இருக்கிறோம். இந்த சீசர்கள் என்ன பண்றாங்க, சாட்சிகளாய் இருக்கிறாங்க. அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை பொருளிந்தருளினார். அல்லேலூயா. புரியுதுங்களா? அப்போஸ்தலர் 3:15-16 வசனத்தை வாசிக்கலாம். ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார். என்ன பண்ணாங்க? ஜீவாதிபதியை நீங்க கொலை செஞ்சிட்டீங்கப்பா. அவர் என்ன பண்ணாங்க? பிதாவாகிய தேவன் மரித்து போனதிலிருந்து என்ன பண்ணாரு? உயிரோடு கூட எழுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சிகளா இருக்கிறோம். அதற்கு யார் சாட்சிகளா இருக்கிறாங்க? சீசர்கள் சாட்சிகளா இருக்கிறார்கள். இன்றைக்கு அதே போல நம்மளும் என்ன பண்ண, அவர் உயிரோடு கூட எழுந்தார் அப்படிங்கிறது நம்மளும் சாட்சிகளா இருக்க வேண்டும். அல்லேலூயா. புரியுதுங்களா? தொடர்ந்து வாசிங்க. அவருடைய நாமத்தை பற்றி விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்துகிறது. சரி, ஓகே, அதுக்கு பின்னாடி நம்ம வருவோம். அல்லேலூயா. புரியுதுங்களா? பாருங்க, அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாக்கிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. அல்லேலூயா. இது முடிச்சதுக்கு அப்புறம் லூக்கா பாருங்க 24:49 பார்த்தோம்னாக்கா, என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ, பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை உங்களுக்கு நான் அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம்ல போய் இருங்க அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாருங்க, பலத்த இடி முழக்கமா காற்று அடிக்கிற போல அந்த இடத்துல இறங்குறாரு. அல்லேலூயா. அப்பதான் என்ன பண்றாங்க, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிறார். உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம்ல இருங்க அப்படின்ட்டாரு. ஆண்டவர் சொல்ல, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் ஆறுகளையும் ஊற்றுவேன். அல்லேலூயா. பாருங்க, உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அதற்கு பின்பு மாமிசமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரத்திலும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள், உங்கள் வாலிபர் தரிசனங்களை காண்பார்கள். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் யோவேல் சொல்லப்பட்டது. பாருங்க, யோவான் 14:16 பார்த்தோம்னாக்கா, நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். அல்லேலூயா. உன்னதத்திலிருந்து வரும் பலன், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்க பலன் அடைந்து எருசலேம்ல யூதேயா முழுவதும் சமாரியா பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். இந்த காரியம் தான் அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல நடக்குது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லிட்டார் இல்லைங்களா? அல்லேலூயா. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுங்க, அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் பெந்தகோஸ்தேங்கிற ஒரு பண்டிகை வருகிறது. ஒரு இடத்துல கூடி வந்திருக்கிறாங்க. அப்ப பலத்து காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் வந்து முழக்கம் உண்டாகி அவர்கள் இருந்த வீடு முழுதையும் நிரப்புது. அது மாத்திரமல்ல, அக்கினிமயமான நாவுகள் இதெல்லாம் இந்த இடத்துல வருது. அவங்க எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படி வெவ்வேறு பாஷைகளில் பேச தொடங்கினார்கள். அந்த இடத்துல என்ன பண்றாரு, பெந்தகோஸ்தே நாளில ஒரு மனதோடு கூட 120 பேர் கூடியிருந்த பொழுது என்ன பண்ண, பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துல என்ன பண்ண, பரிசுத்த ஆவி அந்த இடத்துல ஊற்றுகிறார்.
அல்லேலூயா. புரியுதுங்களா? இதுக்கப்புறம் எந்திரிச்சு அவங்க அங்க இருக்கிறவங்களாம் பார்த்துட்டு இவங்க என்ன கலிலேயர் ஆச்சு, இவங்கெல்லாம் நம்மளுடைய இப்படி இருக்க நம்மளுடைய சொந்த நம்மளோட ஜென்ம பாஷையில வந்துட்டு பேசுறத கேட்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அவங்க என்ன பண்ணாங்க, குடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க இல்லையா? அல்லேலூயா. அப்ப பேதுரு எந்திரிச்சு பிரசங்கம் பண்ண பாருங்க. மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்தவர்களா இருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். அப்ப பேதுரு அந்த 11 பேர்த்தோடு கூட எழுந்து நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமா, யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அழிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். நீங்கள் நினைக்கிற மாதிரி இவங்க வெறி கொண்டவர்கள் அல்ல. கடைசி நாளில் மாமிசமான யார் மேலே நாவை ஊட்டுவேன்னு சொல்லி சொன்ன பிரகாரம் இந்த இடத்துல நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அல்லேலூயா சொல்றாரு. அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீ கர்த்தருடைய நாமத்தை நீ தொழுது கொண்டாதான் உனக்கு ரட்சிப்பு. வேற எந்த நாமத்தை தொழுது கொள்ள கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்பொழுது பாருங்க, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் வேணும், அவன் ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. இப்ப அல்லேலூயா புரியுதுங்களா? என்ன பண்ணணும், நம்மளுக்கு ஆண்டவர் தான் இந்த வசனத்தை வந்து புரிஞ்சு கொள்ளும்படிக்க என்ன பண்ணணும், நம்மளுடைய இருதய கண்களை ஆண்டவர் தான் திறக்கணும். கரெக்டுங்களா? இப்ப இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. இப்ப மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்பும் என்ன பண்ணும், எருசலேமில் இருந்து சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படணும். அல்லேலூயா. இதெல்லாம் பிரசங்கிக்கப்பட்டுச்சா? அல்லேலூயா. அவர் சொன்ன மாதிரி எல்லா காரியங்களும் நடந்துச்சு. பரிசுத்த ஆவியினால நிரப்பினார். இப்ப அல்லேலூயா சீசர்கள் என்ன பண்றாங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார்கள். அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 18, 19 வசனத்தை நம்ம வாசிச்சோம் அப்படின்னாக்கா, அதை வாசிக்கலாம். அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். இப்ப என்ன பண்றாங்க, அந்த இடத்துல இருந்தவங்க அது யார் யாருன்னு பின்னாடி பார்ப்போம். என்ன ஆயிடுச்சு, அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை என்ன பண்ணும், உலகெங்கும் மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்போம் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படணும் அப்படின்றார் ஆண்டவர். அப்ப அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படுகிற பொழுது ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூங்குறவங்களோ ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்ப சீசர்கள் சொல்றாங்க, இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவு பேசவும் போதிக்கவும் கூடாது என்று அவங்களுக்கு கட்டளையிட்டார்கள். அல்லேலூயா. அப்ப இந்த காரியத்தை பேதுருகிட்ட சொன்னப்ப அல்லேலூயா, நீ என்ன வேணாலும் பிரசங்கம் பண்ணிட்டு போ, ஆனா இயேசுவின் நாமத்தினால மட்டும் நீ அதை செய்யக்கூடாது அப்படின்றாங்க. அல்லேலூயா. புரியுதுங்களா? பிசாசு அந்த நாமத்தை வெறுக்கிறான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமம்னாலே பிசாசுக்கு நடுக்கம். அல்லேலூயா. அந்த நாமத்துல பிசாசுகள் ஓடும், வியாதி சுஸ்தமாகும். அல்லேலூயா. புரியுதுங்களா? உங்களுக்கு ஒரு பிரச்சனைங்கிறப்ப இயேசுவே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறப்ப தேவன் அந்த இடத்துல வருவார். அப்ப அந்த பிசாசுக்கு இந்த இயேசு கிறிஸ்து நாமத்துல பயம். அதான் என்ன பண்ணிட்டான், நீ அவரை பத்தி பேசாத, நீ என்ன வேணாலும் பிரசங்கம் பண்ண, எப்படி வேணாலும் இருந்துக்கோ, ஆனா இந்த குறிப்பிட்ட இயேசு கிறிஸ்துவை மட்டும் நீ பேசக்கூடாது, அவருடைய நாமத்தை குறித்து மட்டும் நீ பேசக்கூடாது. அல்லேலூயா. ஏன்னா பிசாசு அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை வெறுக்கிறான். அல்லேலூயா. புரியுதுங்களா? இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்துல தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷன் அந்த இடத்துல இருக்கிறான், அந்த ஜெபாலயத்துல. அல்லேலூயா. புரியுதுங்களா? இந்த மனுஷனை என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, அந்த ஜெபாலயத்துல வாசல் அண்டைக்கு கொண்டு வந்து வச்சு பிச்சை கேட்கும்படிக்கு அவனை அங்க வைப்பாங்க. அல்லேலூயா. அப்ப இந்த பேதுருவும் இந்த யோவான் என்ன பண்றாங்க, அந்த ஜெபாலயத்துக்கு போறாங்க.
அல்லேலூயா. தேவாலயத்துல இந்த பேதுருவும் யோவானும் பிரவேசிக்கிறத அந்த பிச்சைக்காரன் பார்க்கறான். அல்லேலூயா. பார்த்து இவங்க கிட்ட பிச்சை கேட்கிறான். அல்லேலூயா. அப்ப அந்த பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் அப்படிங்கிறார். அல்லேலூயா. அப்ப பார்க்கிறப்ப அந்த பிச்சைக்காரன் நினைக்கிறான், யாரு? தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்திருந்த ஒருத்தன். சரி, பேதுரு கிட்ட யோவானு கிட்ட ஏதாவது கிடைக்குன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அப்ப பேதுரு சொல்றாரு, வெள்ளியோ பொன்னோ என்கிட்ட இல்ல, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். என்ன பண்ண? என்கிட்ட வெள்ளியோ பொண்ணோ இல்ல, ஆனா என்கிட்ட இருக்கிறத உங்களுக்கு தருகிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எழுந்து நட என்று சொன்ன தாயின் வயிற்றிலிருந்து. அல்லேலூயா. புரியுதுங்களா? சப்பானியாய் இருந்த அந்த மனுஷன் எந்திரிச்சு நடக்கிறான். அவனுக்கு ஏறக்குறைய 40 வயசுக்கு மேல இருந்துச்சு வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. புரியுதுங்களா? இதே இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? யோவான் 8வது அதிகாரத்துல அந்த இடத்துலயும் ஒரு பிச்சை கேட்டு கொண்டிருந்த ஒரு குருடனுக்கு என்ன பண்ணாரு? தேவன் சுகத்தை தருகிறார். அப்ப ஆண்டவர் சொல்றார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவின் இடத்திற்கு போகிறபடி நான் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரிகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கலும் பெரிய கிரிகளையும் செய்வான். அப்ப இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட இருந்த பொழுது ஒரு பிச்சைக்காரருடைய கண்களை திறந்தார். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு அவருடைய சீசர்கள், அவருடைய பிள்ளைகள் என்ன பண்றாங்க? அல்லேலூயா. தாயின் வயிற்றிலிருந்து அல்லேலூயா சப்பானியா இருந்த ஒருத்தனுக்கு என்ன பண்ணாரு? அல்லேலூயா. நடக்க செய்ய முடியுது. இது எப்படி முடியுது? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. பாருங்க, வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். அல்லேலூயா. அற்புதமாய் சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் 40 வயதுக்கு மேற்பட்டவனாயிருந்தான். அவனுக்கு 40 வயசுக்கு மேல. இப்ப என்ன ஆகுது அப்படின்னாக்கா, இவனுக்கு சுகம் கிடைச்சது. சுகம் கிடைச்ச உடனே அல்லேலூயா பாருங்க, அந்த இடத்துல இருந்த நடக்கிறது அல்லேலூயா தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் பார்த்து என்ன பண்ணாங்க? இவன் தேவாலயத்தை அலங்கார வாசல் பிச்சை கேட்க உட்கார்ந்து இருந்த இவன் தானே. அல்லேலூயா. அவனுக்கு நடந்த காரியங்கள் நீங்க நினைச்சு பாருங்க. தாயின் வயிற்றில் இருந்து சப்பானே இருந்தோம் ஒரு மனுஷன் வந்து நடக்கிறான் அப்படின்னாக்கா நீங்க நினைச்சு பாருங்க, அவனுக்கு 40 வயசுக்கு மேல. எவ்வளவு பேர் வந்து பார்த்துட்டு போயிருப்பாங்க. அப்ப என்ன எந்திரிச்சு நடந்து துள்ளி குதிச்சு வர்றானே அப்படிங்கிற பாக்குறப்ப என்ன பண்ணாங்க? எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இதெல்லாம் பார்த்துட்டு ஜனங்கள் வர்றாங்க. அல்லேலூயா. அப்ப பேதுரு சொல்றாரு, அல்லேலூயா, அந்த ஜனங்களை பார்த்து, இஸ்ரவேலரே, அல்லேலூயா, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறதானே? இதை குறித்து நீங்க ஏன் ஆச்சரியப்படுறீங்க? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? நாங்க தான் இவனுக்கு வந்து விடுதலை தந்தோம் அப்படின்ட்டு ஊழியக்காரங்களை நீங்க நோக்கி பார்க்கிறது என்ன? அல்லேலூயா. ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். யாரை மகிமைப்பட? பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தினார். பிரசங்கம் பண்ணார். அவரை நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்க. அவரை என்ன பண்ணீங்க? நீங்க சிலுவையில அடிச்சு என்ன பண்ணீங்க? கொன்னுட்டீங்க. சிலுவையில ஒப்பு கொடுத்தீங்க. பிலாத்து அவரை விடுதலையாக தீர்மானித்த போது அவனுக்கு முன்பாக அவரை மறுதளிச்சீங்க. ஒப்பு கொடுத்ததும் இல்லாம மறுதளிச்சீங்க. அல்லேலூயா. பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதலித்து கொலை பாதகனை உங்களுக்காக விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டு ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். அவரை தேவன் மரித்தோரிலிருந்து எழுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். அல்லேலூயா. அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே, அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. யாருடைய நாமம் இவனை பலப்படுத்தினது? இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம்.
அதான் மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்பு அவருடைய நாமத்தினாலே. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு மனம் திரும்புதல் வேணும்னா பாவம் மன்னிப்புனா அவருடைய நாமத்தினால தாங்க. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அவருடைய நாமத்தை பற்றி விசுவாசத்தினாலே, அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இதெல்லாம் சொல்லிட்டாங்க. சரி, இதெல்லாம் செஞ்சதெல்லாம் செஞ்சிட்டீங்க. ஹல்லேலூயா. அப்ப உங்கள் பாவங்கள் நிவிர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். என்ன பண்ணாங்க? இந்த இடத்துல மனம் திரும்புங்க அப்படிங்கிறாங்க. எல்லாம் பண்ணதெல்லாம் பண்ணிட்டீங்க, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைஞ்சிட்டீங்க, அவர் தான் இவனுக்கு சுகத்தை கொடுத்தாரு. சரி, இதெல்லாம் பண்ணதுனால உங்க பாவங்கள் நிவிர்த்தி செய்யும் பொருட்டு, நீங்க பண்ண பாவமெல்லாம் நிவிர்த்தி செய்யும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். ஹல்லேலூயா. புரியுதுங்களா? அப்ப இந்த காரியத்தை எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த காலத்துல இருந்த ஆசாரியர்களும் தேவாலயத்து சேனை தலைவர்களும் சதுசேயரும் எனக்கு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் கடுப்பாயிருச்சு. ஹல்லேலூயா. புரியுதுங்களா? அப்ப நல்லா கவனிங்க. அவங்க ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதுனாலையும் இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தலை பிரசங்கிக்கிறதுனாலையும், அப்ப அந்த இடத்துல என்ன பண்ண சீசர்கள் பிரசங்கம் பண்றாங்க. இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு மரித்ததுக்கு அப்புறம் ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கு அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்றது, அதெல்லாம் கேட்டுட்டு என்ன பண்றாங்க? அவங்க கடுப்பாயிருது. ஹல்லேலூயா. யாருக்கு? அந்த நாட்கள் இருந்த சேனை தலைவர்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் தேவாலயத்து சேனை தலைவர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் கடுப்பாயிருச்சு. ஏன்? அவருடைய நாமத்தை பிரசங்கம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் யார் சொன்னதுங்க? வெளியில இருக்கிறவங்க சொல்லல. ஹல்லேலூயா. சேனை தலைவர்கள் எங்க? பரிசேயர்கள் எங்க இருப்பாங்க? அந்த காலத்துல இருந்து பைபிள் எடுத்து பிரசங்கம் பண்ணவங்க தான் சொல்றாங்க. விளங்குதா உங்களுக்கு? ஹல்லேலூயா. இன்றைக்கு அதே காரியம் இருக்குது. யார் சொல்றது? வெளியில இருக்கிறவங்க இல்ல, பைபிளை எடுத்து பிரசங்கம் பண்றவங்க தான். இந்த நாமத்தை குறித்து பிரசங்கம் பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. நம்மளுக்கு வேதம் என்ன சொல்லுகிறதோ அதுவே சத்தியமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப அந்த சொஸ்தமாக்கப்பட்டவனை கூப்பிட்டு அவங்க நடுவில் நிறுத்தி, நீங்க எந்த வல்லமையினால எந்த நாமத்தினால இதை செய்தீர்கள்னு கேட்டீங்க. எந்த வல்லமையினால எந்த நாமத்தினால இதை செய்தீர்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ பேதுரு பரிசுத்த ஆவியினால நிறைந்து அவர்களை நோக்கி பரிசுத்த ஆவியின எந்த வல்லமையினால எந்த நாமத்தினால இதை செய்தீங்கன்னு சொல்லி கேட்ட பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினால நிறைந்து, பேதுரு சும்மா பேசலங்க, பரிசுத்த ஆவியினால நிறைந்து பேசுறாரு பாருங்க. ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே, பிணியாளியாய் இருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதனாலே இவன் ஆரிக்குமானான் என்று நீங்கள் இன்று எங்களிடத்தில் விசாரித்து கேட்டால், உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாய் இருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லோருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுது. ஹல்லேலூயா. யார் நாமத்துல? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த தாயின் வயிற்றுல சப்பாடையா இருந்த அந்த மனுஷனுக்கு இந்த காரியத்தை தேவன் செய்தார்னா இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு செய்ய மாட்டாரா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. புரியுதுங்களா உங்களுக்கு? வீடு கட்டுறவர்களாய் உங்களால் அற்பமா எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லாயிட்டார். அதான் சொல்லார், அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பில்லை. இந்த சுகத்தை கொடுத்தார் இல்லைங்களா? இந்த நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால மட்டும்தான் ரட்சிப்பு. அதான் அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. ஹல்லேலூயா. பேதுரும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும்
பேதைமையுள்ள படிப்பே இல்லை, பேதைமை உள்ளவர்கள் என்று அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் அவர்கள் அருகே நிற்கிறதை கண்டபடியால் எதிர்பேச அவங்களுக்கு இடம் இல்லாத சொஸ்தமாக்கப்பட்ட முன்னாடி நின்றுட்டு இருந்தனால அவங்களால பதிலே பேச முடியல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பேதுரு யோவானையை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவு பேசவும் போதிக்க கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். இந்த இயேசு கிறிஸ்து குறித்து நீங்க பிரசங்கம் பண்ணக்கூடாது, பேசக்கூடாது அப்படின்ட்டு. அப்ப பேதுரு யோவான் அவர்களுக்கு சொல்றாங்க, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது, ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற பார்க்கலும் நீ சொல்ற இந்த காரியத்திற்கு செவி கொடுக்கிறது, நீ இயேசு கிறிஸ்து குறித்து பிரசங்கம் பண்ணக்கூடாது, அவரை குறித்து சொல்லக்கூடாதுன்னு சொல்றியே, அப்ப ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறத பார்க்கலும் உங்களுக்கு நான் செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமா இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்க. நான் உங்களுக்கு கீழ்ப்படுகிறது ஆண்டவருக்கு முன்பாக நியாயமா இருக்குமா நீங்களே நினைச்சு பாருங்க அப்படின்ட்டு பேதுரு யோவான் சொல்றாங்க. நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்க கூடாது என்றார்கள். ஹல்லேலூயா. நம்ம கண்டவைகளையும் பேசினவைகளையும் என்ன பண்ணணும்? ஹல்லேலூயா. கேட்டவைகளையும் சொல்லணும். ஹல்லேலூயா. தேவன் உங்களுக்கு ஒரு வெளிப்பாடை கொடுத்திருந்தா சொல்லணும். ஹல்லேலூயா. மிரட்டினப்ப கூட என்ன சொல்றாரு? நான் கேட்டதையும் கண்டதையும் கேட்டதையும் நான் பேசாம இருக்க கூடாது. ஹல்லேலூயா. புரியுதுங்களா? அப்ப என்ன பண்ணாங்க? எப்பவுமே அந்த பரிசேயர் சதிசேயர்கள் என்ன பண்ணாங்க? குறை கண்டுபிடிக்கிறதுலயே தான் இருப்பாங்க. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நாட்களிலும் ஹல்லேலூயா அது நடந்துச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்ப இன்னொரு இடத்துல என்ன பண்றாங்க? ஹல்லேலூயா. நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாது என்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாய் கட்டளையிடவில்லையா? அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்துல அப்போஸ்தலருடைய கைகளால் அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யப்பட்டதை பார்த்து ஹல்லேலூயா என்ன பண்றாங்க? நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாது என்று நான் உங்களுக்கு உறுதியாய் கட்டளையிடவில்லையா? அப்படி இருந்தும் இதோ எருசலேமில் உங்கள் போதகத்தினால் நிரப்பி அந்த மனுஷனுடைய இரத்த பலியை எங்கள் மேல் சுமத்த வேண்டும் என்றிருக்கிறீர்கள் என்று சொன்னான். அதற்கு பேதுரும் மற்ற அப்போஸ்தலரும் மனுஷருக்கு கீழ்ப்படிவதை பார்க்கலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது அவசியமாக இருக்கிறது. இன்னைக்கு மனுஷங்களுக்கு கீழ்ப்படிவதை பார்க்கலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது அவசியமாக இருக்கிறது. யார் என்ன சொன்னாலும் ஹல்லேலூயா சத்தியத்தை சத்தியமாய் பிரசங்கிக்க வேண்டும். ஹல்லேலூயா. சத்தியத்தை மறுவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை குறித்து பிரசங்கிக்கிறதற்கு அவர்கள் பயப்படவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவம் மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினால் உயர்த்தினார். ஹல்லேலூயா. இப்ப மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்பும் வேணும் அப்படின்னாக்க எங்க வந்தாகணும்? இயேசு கிறிஸ்து கிட்ட நீங்க வந்துதான் ஆகணும். இல்ல அப்படின்னாக்கா பாவம் மன்னிக்கப்படாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு இடத்துல சொல்றாங்க ஹல்லேலூயா, இது இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கிற இந்த காரியங்கள், இந்த யோசனை, இந்த கிரியை மனுஷனார் உண்டாயிருந்ததானா அப்படின்னாக்கா ஒளிந்து போயிரும். ஹல்லேலூயா. புரியுதுங்களா? அந்த இடத்துல அதுலயே பார்த்தோம்னாக்கா, இஸ்ரவேலரே இந்த மனுஷருக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்ய போகிறதை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். இப்படி அவருடைய நாமத்தை குறித்து பிரசங்கம் பண்றாங்க இல்லைங்களா, இவங்களுக்கு செய்ய போற இந்த காரியத்தை குறித்து நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. ஏன் அப்படின்னாக்கா, இந்த நாட்களுக்கு முன்னே தெயுதாஸ் என்பவன் எழும்பி ஹல்லேலூயா தன்னை ஒரு பெரியவனாக பாராட்டினான். ஏறக்குறைய 400 பேர் அவனை சேர்ந்தார்கள். அவன் மடிந்து போனான். இப்படி ஒருத்தன் எழும்பி இந்த மாதிரி பண்ணான். அவன் என்ன பண்ணிட்டான்? மடிந்து போனான். அவனை நம்பின அனைவரும் சிதறி அவமாய் போனார்கள். ஹல்லேலூயா. அவர்களுக்கு பின்பு குடிமதிப்பின் நாட்களிலே
கலிலேயனாகிய யூதாஸ் என்பவன் எழும்பி தன்னை பின்பற்றும்படி அநேக ஜனங்களை இழுத்தான். இப்படி பலதரப்பட்ட உபதேசங்கள். அல்லேலூயா. அவனும் அழிந்து போனான். இப்படி எல்லாம் எழும்பினவங்க எல்லாம் அழிஞ்சு போயிட்டாங்க. அல்லேலூயா. புரியுதுங்களா? அவனை நம்பி இருந்த அனைவரும் சிதறடிக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்றாங்க இல்லைங்களா, அவங்களும் இதே போல பாருங்க, இந்த யோசனை இவங்க பண்ற இந்த காரியம், இந்த யோசனை, இந்த கிரியையும் மனுஷரால் உண்டாயிருந்ததானால் ஒளிந்து போயிடும் அப்படிங்கிறாங்க. அல்லேலூயா. ஆனா இது யாரால் உண்டானது? தேவனால் உண்டானது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டானது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப சொல்றார், அப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், இந்த மனுஷருக்கு ஒன்றும் செய்யாமல் இவர்களை விட்டுவிடுங்கள். யாரு? பேதுரு, யோவான், அப்போஸ்தலர்களை பார்த்து இவங்களுக்கு ஒன்றும் செய்யாதீங்க, அவங்க அந்த இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு குறித்த பிரசங்கம் பண்ண ஒன்றும் செய்யாதீங்க, விட்டுருங்க. மனுஷனுடைய யோசனை தான் இருந்தா அழிஞ்சு போயிடும். அதற்கு உதாரணத்துக்கு 2 பேர்த்து சொன்னாங்க. அல்லேலூயா. பாருங்க, அப்பொழுது அவருடைய யோசனைக்கு உடன்பட்டு பாருங்க, அப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், இந்த மனுஷருக்கு ஒன்றும் செய்யாமல் இவர்களை விட்டு விடுங்கள். இந்த யோசனை, இந்த கிரியையும் மனுஷரால் உண்டானதா இருந்தால் ஒளிந்து போம். தேவனால் உண்டாயிருந்ததே ஆனால் அதை ஒழித்து விட உங்களால் கூடாது. தேவனால் உண்டாயிருச்சுனாக்கா உங்களால ஒன்றும் செய்ய முடியாது. தேவனோட போர் செய்கிறவர்களாய் காணப்படாதபடிக்கு பாருங்கள் என்றான். அல்லேலூயா. தேவனோடு கூட போர் செய்கிறவர்களாய் காணப்படாதபடிக்கு பாருங்கள். அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலரை வளவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலை ஆக்கினான். ஆனா இவங்க என்ன பண்ணாங்க? அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானப்படுவதற்கும் பாத்திரராக எண்ணப்பட்டபடினால் சந்தோஷமா அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலரை வளவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலை ஆக்கினார்கள். அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கும் பாத்திரராக எண்ணப்பட்டபடியால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கம் பண்ணினார்கள். அல்லேலூயா. இப்ப நாம் என்ன பண்ணக்கூடாது? இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்க கூடாது. இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்க கூடாது. பாருங்க, மனுஷன் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். மனுஷன் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன். அல்லேலூயா. புரியுதுங்களா? அப்ப ஆண்டவர் என்ன பண்ணுவார்? சர்வ சிருஷ்டிக்கும் போயிட்டு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. நீங்க உலகெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். அப்ப நீங்க ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும்னாக்கா உங்களுக்கு ஒரு மனம் திரும்புதல் வேண்டும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாசங்களை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை கொடுத்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. வியாதியஸ்தர்கள் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். அல்லேலூயா. இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினால வசனத்தை உறுதிப்படுத்தினார். அல்லேலூயா. அப்ப அன்றியும் பாருங்க, இந்த மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்பு எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டும். உங்களுக்கு மனம் திரும்புதல் வேணும்னா இயேசு கிறிஸ்து கிட்ட வந்துதான். பாவம் மன்னிப்பு வேணும்னா இயேசு கிறிஸ்து வந்தோம். அப்ப இன்றைக்கு அதுதான் என்ன பண்றாங்க? ஜனங்கள் எல்லாரும் எருசலேம் தொடங்கி அல்லேலூயா சகல தேசத்தாருக்கும்
அவருடைய நாமத்தினாலே சுவிசேஷம் இன்றைக்கும் பிரசங்கிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அனைவரும் எழுந்து நிற்கலாம். என்ன பண்ணணும்? அந்த பூமியில அவரை நீங்க மறுதளிச்சீங்கனாக்கா, அவருடைய நாமத்தை நீங்க மறுதளிச்சீங்க அப்படின்னாக்கா என்ன பண்ண? ஆண்டவரே பரலோகத்திலேயே மறுதளிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, இவ்வளவு நேரமாக உங்களுடைய நாமத்தை குறித்து இந்த மன திரும்புதலும் பாவம் மன்னிப்போம் ஆண்டவர் எப்படி உண்டாகும் என்று பார்த்த ஆண்டவரே. கர்த்தாவே ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவர். உங்களுடைய நாமத்தினால் மாத்திரமே ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் நாமத்தை குறித்து எவ்வளவு பிரசங்கிக்க கூடாது என்று கர்த்தாவே சீசர்களிடத்தில் ஆண்டவர் எவ்வளவு காரியங்கள் வந்த பொழுது உங்களுடைய நாமத்திற்காக நின்றார்கள் ஆண்டவர். தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவர். அந்த இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தை எங்களோடு கூட நாங்கள் எடுத்துக்கோ செல்லட்டும் ஆண்டவர். தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவர். தகப்பனே இந்த வேதத்தை நாங்கள் வாசிக்கட்டும் ஆண்டவர். இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். தகப்பனே ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தை எங்களோடு கூட நாங்கள் எடுத்துக்கொண்டு செல்லட்டும் ஆண்டவர். வருத்தமும் துக்கம் அனுபவிக்கும் ஆண்டவரே. தகப்பனே ஆண்டவரே, தகப்பனே அப்பா, அந்த பிள்ளைகள் ஆண்டவரே, தகப்பனே அந்த பிள்ளைகளுக்கு அது மகிழ்ச்சியும் ஆறுதலையும் ஆண்டவரே அது கொடுக்கிறதா இருக்கிறது ஆண்டவர். தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே அந்த நாமத்தை நாங்கள் எடுத்து செல்லட்டும் ஆண்டவரே. அது விலையேற பெற்ற நாமமா இருக்கிறது ஆண்டவரே. தகப்பனே எத்தனை ஒரு இனிமையான நாமமா இருக்கிறது ஆண்டவரே. பூமியினுடைய நம்பிக்கையும் பரத்தின் மகிழ்ச்சியும் ஆண்டவரே அவர் விலையேற பெற்ற நாமமாய் அது இருக்கிறது ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறது ஆண்டவரே. தகப்பனே எத்தனை ஒரு இனிமையான ஒரு நாமமாய் இருக்கிறது ஆண்டவரே. தகப்பனே அல்பாவும் ஆண்டவரே ஒமேகாவும் ஆதி அந்தமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீரே எல்லாமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. தாவீதின் வேரும் சந்ததியுமானவர் நீர் ஆண்டவர். விடிவெளி நட்சத்திரம், சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி, இன்னும் ஆண்டவரை எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் எல்லாம் நீராய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீரே பிதாவாய் இருக்கிறீர், குமாரனாய் இருக்கிறீர், பரிசுத்த ஆவியாய் இருக்கிறீர் ஆண்டவரே. இருந்தவரும் இருக்கிறவர் வருகிறமானவராய் இருக்கிறீர் ஆண்டவர். அல்பா ஒமேகாவாய் இருக்கிறீர் ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. பூலோகத்திலும் பரலோகத்திலும் முழு குடும்பமும் ஆண்டவரே அந்த ஒரே நாமத்தினால கட்டப்பட்டிருக்கிறாங்க ஆண்டவரே. ஓ நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஆண்டவரே தகப்பனே உண்மை ஆண்டவரே. பரிசுத்த ஆவியான பரலோகத்தின் தேவனுக்கு முன்பாக பரலோகத்திலும் பூமியில் இருக்கிற முழு குடும்பமும் எல்லாமே ஆண்டவர் எல்லா முழங்கால்களும் அந்த நாமத்திற்கு முடங்க வேண்டும் ஆண்டவர். மனிதன் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழே இயேசு கிறிஸ்துவின் நாமமே இல்லாமல் வேறு நாமம் கட்டளையிடப்படாமல் இல்லை ஆண்டவர். ஓ கர்த்தாவே நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவர். உம்முடைய நாமம் மகத்துவமானது, உம்முடைய நாமம் ஆச்சரியமானது ஆண்டவர். தகப்பனே யாரும் உமக்கு பயப்படாமலும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம் ஆண்டவர். தேவரே ஒருவரே பரிசுத்தர். எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள். உம்முடைய நீதியான செயல்கள் வெளியரங்கமாயின. இயேசுவே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படிக்காக செபிக்கிறேன் ஆண்டவர். ஒருவரும் ஆண்டவர் வெறுமையாய் திரும்பி செல்லக்கூடாதா ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவர் உம்முடைய நாமத்தை அவர்கள் ஏந்தி செல்லட்டும் ஆண்டவர். உம்முடைய நாமத்தை அவர்களோடு கூட கூட்டிக் கொண்டு செல்லட்டும் ஆண்டவர். உம்முடைய நாமமே பாதுகாப்பாய் இருக்கிறது. உம்முடைய நாமமே எங்களுக்கு அரணான கோட்டையாய் இருக்கிறது. நீரே எங்களுக்கு அடைக்கல பட்டணமாய் இருக்கிறீர் ஆண்டவர். மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்போம் ஆண்டவரே. எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது ஆண்டவரே. அந்த நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறது ஆண்டவரே. தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு நன்றி. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் ஆண்டவரே தகப்பனே வந்தவர்கள் ஒருத்தங்களும் வெறுமை திரும்பி செல்லாதபடி ஆண்டவரே இந்த ஒரு சீசர்கள் பேசி சென்ற வண்ணமாய் ஆண்டவர்கள் பேசி செல்ல நீங்க உதவி செய்யுங்க ராஜாவே. நீர் அப்படி செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு விஷயம் கூட முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீ பெருகும் உமக்குள் நாங்கள் சிறுகவும் செய்யுங்க. எல்லா துதிக்கான மகிமையும் பெருவருக்கே செலுத்துகிறோம். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும்
உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமேன். ஆமேன். நம்ம ஒரு வாழ்க்கை பரிசுத்த முத்தத்தோடு நம்ம இந்த இடத்துல இருந்து கடை செல்லலாம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.